guys, welcome to my channel. இன்னைக்கு என்ன vlog அப்படினு பார்த்தாங்க அப்படினா இத பார்த்தோனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா இன்னைக்கு வர போகுது கிறிஸ்மஸ் vlog. அப்ப நம்ம வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க. 2024ல வந்து இந்த வீடியோ தான் லாஸ்ட் வீடியோவா இருக்க போகுது. இனி நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து இன்னி ஒரு சூப்பரான வீடியோல நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். இது கிறிஸ்மஸ்க்கு முதல் நாளான 24ஆம் தேதி நைட் மாஸ் இருக்கு. அப்ப நாங்க மாஸ்க்கு ரெடி ஆயி நின்னுகிட்டு இருக்கோம். நீ மாஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஹாய் குளிரடிக்கி ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படி நாளைக்கு சொல்கிறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் மாஸ்க்கு போகிறோம். ஓகே ஹலோ, இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்க மாதிரி இருக்குது. நான் எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நைட்டு எடுத்தனாலே என்னமோ தெரில, கிளாரிட்டி வந்து நிறைய கம்மியாக இருந்துச்சு. கேட்க முறிக்கலையா? நானும் கேமராயோடு நிற்கிறேன். கேக்கு முறிப்பாங்கன்னு பார்த்தா கேட்க காணும். வெட்டுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். எங்கடா கேக்கு காணுமே? வெட்டுவாங்கன்னு பார்த்தா கேக் வருது. கேக்கு மட்டும் guys, welcome to my channel. Happy Christmas. இப்போ வந்து இன்றைக்கி என்ன vlog அப்படின்னா கிறிஸ்மஸ் vlog வரப்போகுது. அப்போ நீங்கள் எல்லாருமே வந்து நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். அதுங்க எல்லாம் ரெடி ஆகி நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்பிட்டுருக்கோம். அப்போ ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுமா. ஹாப்பி கிறிஸ்மஸ் பாய். ஹாப்பி கிறிஸ்மஸ். தெரியல. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகேங்களா? அப்போ எல்லாருமே சூப்பர் டூப்பராக வந்து கிறிஸ்மஸை வந்து உங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகே, நீ வந்து நம்ம சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்து பார்க்கலாம். ஹலோ, எடுத்துக்கலாம் வாங்க வீடியோ நடந்துட்டேவா. ஓ, ரொம்ப சில்னஸ். கையெல்லாம் சில்லாயிடுச்சு. ஆல்ரெடி சில்லு தான். ஹலோ கைஸ், அப்படி வந்து நம்ம வந்து பாம்னார் சர்ச்சுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். பாம்னார் சர்ச்சில் போய் மாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நமக்கு இன்றைக்கி கிறிஸ்மஸ் இல்லையா, சிக்கன் வாங்காமல் எப்படி, சிக்கன் பீஃபு ஃபிஷ்ஷு இது எல்லாமே வாங்கணும். அப்போ வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்கு வராங்க. இன்றைக்கி கிறிஸ்மஸ் பொழுதுமா வந்து ரிலேட்டிவ்ஸ்னு சொன்னால் என்னோடய சிஸ்டர்ஸு எல்லாருமே வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க எல்லாருமே வந்து லஞ்சுக்கு வந்துடுவாங்க. அப்போ வந்து லஞ்சு ரெடி பண்ணணும் இல்லையா, அதனால் வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாதம் அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம்.
பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே வீட்டில் பண்ணலை. அதனால் நாங்கள் ஹோட்டல்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு தான் வந்து நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். அப்படி வந்து நாங்கள் இடியப்பமும் பின்ன வந்து க்ரீன் பீஸ் கறியும் வந்து வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு நிறைய வேலை இருக்குது கைஸ். என்னோடய அம்மாவுக்கு வந்து லஞ்செல்லாம் ரெடி பண்ணணும். கிறிஸ்மஸ்க்கு வந்து எல்லோரும் வராங்க இல்லையா. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரீல்ஸ் எடுக்கணும் இன்றைக்கி முக்கியமாக. அப்போ வந்து என்னோடய பிரதர் இன்லா என்னோடய சிஸ்டர்ஸ்லாம் வரனால அப்போ அவங்கள வச்சு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அதே மாதிரி என்னோடய பிரதர் இன்லா வந்து சூப்பராக வீடியோலாம் எடுப்பாங்க. அப்போ அவங்கள வச்சு நான் வந்து வீடியோலாம் எடுத்திருந்தேன். நிறைய எனக்கு ரீல்ஸ்லாம் எடுத்து தந்திருந்தாங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து நிறைய ரீல்ஸ்லாம் வந்திருக்கும். வந்து நியூ ரீல்ஸ்லாம் வந்து நிறையா வந்திருக்கும். அப்போ வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணியும் தந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை பற்றி நான் சொல்லி ஆகணும். இது வந்து என்னோடய கிறிஸ்மஸ்க்கு வந்து எனக்கு கிஃப்ட் கிடச்சிது. என்னோட வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணது தான். எல்லா வருஷமே வந்து என்னோடய கிறிஸ்மஸ் ஆகட்டும், என்னோடய பர்த்டே ஆகட்டும், எனக்கு வந்து ஏதாவது வந்து ட்ரெஸ்ஸஸோ ஏதாவது வந்து கிஃப்ட் எனக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த வருஷம் வந்த ட்ரெஸ் தான் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ அதை வச்சு தான் வந்து சூப்பராக வந்து என்னோடய பிரதர் இன்லா வந்து எனக்கு ரீல்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து தந்திருந்தாங்க. நல்லா வந்துருந்துச்சு. சரியா, நான் வந்து எப்போவுமே நான் எடுக்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வெரைட்டியான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவாக வந்துருந்துச்சு. அப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய இன்ஸ்டாகிராமில் போய் நீங்கள் வந்து பாருங்கள். சரிங்களா, என்ன பாட்டுக்கு எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்படி நாங்கள் வீடியோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வீடியோலாம் எடுக்கிறதுக்கு. இவர் வந்து ஆர்ட் டைரக்டர் தெரியும் உங்கள் எல்லாத்துக்குமே. நிறைய மூவியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போது எனக்கு வீடியோவும் எடுத்து தந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தப்போ வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு கைஸ் வீடியோலாம் எடுத்துகிட்டு. அப்போ எல்லாருமே சாப்பிட்டாங்க. நாங்கள் 3 பேர் வீடியோ எடுக்க போனவங்க மட்டுமே வந்து சாப்பிடவே இல்லை. அதனால் நாங்கள் மட்டும் வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போது சிக்கன் இதெல்லாமே இருந்துச்சு. அப்புறம் பிரியாணி இதெல்லாம் தான் நமக்கு இன்றைக்கி ஸ்பெஷலு. அப்போது நாங்கள் 3 பேர் மட்டும்தான் சாப்பிட்றோம். வேறு யாரையுமே என்னால் வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. வந்து நான் வந்து கொஞ்சம் பிஸியானனால இவங்க யாரையுமே வந்து சாப்பிட்ற வீடியோ எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்ற வீடியோ வந்து இந்த கிறிஸ்மஸ்க்கு எடுக்க முடியல. சரிங்களா, அப்படி வந்து நாங்கள் 3 பேருமே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் வந்து நமக்கு வந்து ரீல்ஸ் எடுக்க போகணும். இனி வந்து நிறைய ஏரியாக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது. இன்றைக்கி நான் விட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னோடய பிரதர் இல்லாவை வந்து எனக்கு கிடைக்காது. அதனால் வந்து இன்றைக்கி அவர் இருக்கும்போதே வந்து நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். காலு தெரிய மாட்டேங்க. இல்ல அவ சொல்லுவாம்மா. அப்படியா, சரி நீ எடுங்கப்பா. அப்படி கரெக்ட் அப்படிதாம்மா. அப்படி வீடியோ எடுப்பீங்களா நீங்க? அது மாதிரி தான். அப்படி காலையில ஓடிக்கிட்டு தான் இருக்கு ஆல்ரெடி. அக்காவேம்மா என்ன எடுக்க வேண்டாமா? நான் நைட்டி போட்டுருக்கேன். அதனால வேண்டாமா? இல்லை. I never stop to see you cry. I never listen to your tears and praise. Oh no, I never stop to see you try. I never listen to the words you say. Oh no, I never look your eyes of sorrow. I never listen to your cries of pain. You give your love and I don't care. I'm sometimes foolish and so vain. Oh no, அதான் மீன் கொண்டு வரட்டாங்க. அந்த அச்சாரி சென்ற டைம் வேண்டாம், அடுத்த வீடியோ எடுக்க போமா டைம் மச்சான் நீ கூட அப்புறம் கிடைக்காது. அதையும் நாங்கள் பார்த்துட்டோம். ஹலோ, அப்படி வந்து என்னோடய செகண்ட் சிஸ்டர், அப்புறம் செபின் தெரியும் இல்லையா, செபின், அப்புறம் வந்து இவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்திருந்தாங்க கைஸ். கிறிஸ்மஸ்க்கு எல்லாருமே வந்து ஆஃப்டர்நூன் தான் வந்திருந்தாங்க. அவங்க வீட்டில் கிறிஸ்மஸ்லாம் முடிச்சுட்டு தான் வந்து அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து ஆஃப்டர்நூனில் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து டின்னர் இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்ம ஆல்ரெடி லஞ்செல்லாம் சாப்பிட்டோம் இல்லையா, வந்து டின்னர் ரெடி ஆகிட்டு இருக்குது. என்னோடய மூத்த சிஸ்டருக்கு ஸ்பெஷல் தான் வந்து இன்றைக்கி டின்னர் வந்து ரெடி ஆக போகுது. அப்படி நாங்கள் நிறையா காமெடியெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தோம். அதெல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு நிறைய வந்து இவங்க வந்த வீடியோ, எல்லோரும் இருந்து சாப்பிட்ட வீடியோ, அது எதுவுமே என்னால் எடுக்க முடியல கைஸ் இந்த தடவை. நான் வந்து நிறைய மறந்து போயிடுவேன். நான் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது அது மறந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணுமே அப்படின்ட்டு நான் வந்து எடுப்பேன். அப்படி வந்து செபின்னு வந்து வந்த டைமெல்லாம் எடுக்கலாம், அங்கேருந்து வந்ததெல்லாம் எடுக்கலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இவங்க வந்தேன். அதுக்கப்புறம் சரின்ட்டு செபின் வந்து வீடியோவில் எடுக்கலையே அப்படின்ட்டு அவனை ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ക്രിസ്മസ് കഴിഞ്ഞിട്ട് എന്തിനാടാ വന്നേ? എന്തിനാ ക്രിസ്മസ് താത്ത ക്രിസ്മസ് കഴിഞ്ഞിട്ട് വന്നേ വീട്ടിൻ്റെ അകത്ത്?
ഇതാ ക്രിസ്മസ് എന്ന് പറയാ മക്കളെ ഇന്നാ ഞങ്ങൾ ക്രിസ്മസ് എന്ന് പറയടാ മുഖമൊക്കെ വെരി ഇന്നാണ് ക്രിസ്മസ്. എനിക്ക് ഇപ്പഴാ സമയം കിട്ടിയെന്ന് പറ പറ സമയം കിട്ടുമ്പോഴാ ഞാൻ വന്നേന്ന് പറ. ஹே கைஸ் 2024 கிறிஸ்மஸ் வந்து நம்ம முடிய போகுது கைஸ். இனி ஒரு 2 hours மட்டுமே இருக்குது முடியறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்மஸ் வந்து நிறைய மெமரபிளான ஒரு மூமெண்டெல்லாம் இருந்துச்சு கைஸ். அப்போ வந்து உங்களுக்கும் அப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தடவை கூட லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் மேரி கிறிஸ்மஸ் வந்து 2024 வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே வந்து மேரி கிறிஸ்மஸ். ஹே காய்ஸ் குட் மார்னிங். அப்படி வந்து கிறிஸ்மஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னோடய அப்பாவோட ஸ்பெஷல். கைஸ் அப்படி நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வெயில் காஞ்சிட்ருக்கோம் கைஸ். நல்ல சில்னஸ் இருந்துச்சு. அப்போ கொஞ்ச நேரம் வெயிலில் உட்காரலாமே அப்படின்ட்டு வெயிலில் உட்காந்துருக்கோம். கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரியே ஆடுறான். ஓகே ட்ரெஸ் வேணும்னா பழக்கம்லாம் வேற பழக்கம் பாரு. கிறிஸ்மஸ் தாத்தா பேசுது. ക്രിസ്മസ് മുടിഞ്ഞതാ നാങ്ക ആടും. ഇവിടെ നോക്കട്ടെ ക്രിസ്മസ് താത്ത ആരാന്ന്. ക്രിസ്മസ് താത്ത ആരാന്ന് നോക്കട്ടെ. ഇവിടെ വന്നേ ക്രിസ്മസ് താത്ത ആരാ നോക്ക. ஹே கைஸ் அப்படி என்னோடய சிஸ்டர்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க கைஸ். இன்னும் ஒரு 2 நாள் கூட இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அவங்களாம் வந்து ரெடியாகி இருக்கிறாங்க கைஸ். இந்த கிறிஸ்மஸ் வந்து 2024 கிறிஸ்மஸ் வந்து செம்ம சூப்பராக செம்ம ஜாலியாக நல்லா அழகாக போச்சு கைஸ். உங்கள் வீட்லேயே நீங்களும் நல்லா வந்து கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் கைஸ். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இனி வந்து நம்ம நியூ இயர் வ்ளாகில் வந்து நம்ம வந்து மறுபடியும் மீட் பண்ணலாம் கைஸ். மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹே காய்ஸ் இந்த வீடியோ எதுன்னு பார்த்தங்க அப்படின்னா வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் வெடி வெடிச்சோம் இல்லையா, அப்போ வந்து இவங்க 2 பேருமே 2 பேரும் படுத்து தூங்கிட்டாங்க கைஸ். தாத்தாவும் பேரனும். அதனால் பேரனுக்கு வேண்டி செபினுக்கு வேண்டி ஒன்று எடுத்து வச்சுருந்தேன், நான் மாற்றி வச்சுருந்தேன். அதனால் அவன் வந்து நைட்டு இந்த கொளுத்துறதுக்கு வேண்டி படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க 2 பேருமே. இந்த ஒரு சீனரி தான் இது. இதுதான் என்னோட கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு. எல்லா வருஷமுமே என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பிந்து கையிலேருந்து எனக்கு கிஃப்ட் வந்துடும். கிறிஸ்மஸ் டைம்லேயும் சரி, என்னோடய பர்த்டே டைம்லையும் சரி, என்னோடய ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு வந்து அவளோட கிஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த வருஷமுமே வந்து எனக்கு கிஃப்ட்டு வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்வீட் பாக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு, சாக்லேட், எனக்கு பிடிச்ச சாக்லேட் எல்லாமே வந்துருந்துச்சு கைஸ். உங்களுக்கும் கிறிஸ்மஸ்க்கு வந்து ஏதாவது கிஃப்ட் யார் தந்தா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிஃப்ட்னா பிடிக்காதவங்க யார் இருப்பா
கொடுப்பாங்க என்ன, யாராவது gift தந்தால் நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதே மாதிரி நம்ம கொடுக்கவும் செய்யணும். சரியா, நம்ம வாங்கினா மட்டும் போதாது, மற்றவங்களுக்கு வந்து நம்ம gift கொடுக்கவும் செய்யணும். அப்படி பார்த்தங்க அப்படின்னா எனக்கு வந்த gift இது. ஆனால் நான் யாருக்குமே இந்த வருஷம் வந்து கிறிஸ்மஸ்க்கு gift கொடுக்கல கைஸ். அது வந்து எனக்கு ரொம்ப நான் மிஸ் பண்ணேன். அதை வந்து நான் வந்து எல்லா வருஷமே வந்து நாங்கள் எல்லாருமே கிறிஸ்மஸ் ஃப்ரெண்டு போட்டு மாறி மாறி gift வந்து வாங்கி கொடுத்துக்குவோம். அது மாதிரி இந்த வருஷம் வந்து எதுவுமே நடக்கவே இல்லை. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் ஹாஸ்டலில் படிக்கும்போதுலேருந்து நான் வந்து கான்வென்ட்டில் தான் படித்தேன். அப்போ வந்து நாங்கள் சிஸ்டர்ஸ்லாம் நிறையா சர்ச்சில் சிஸ்டர்ஸ்லாம் இருப்போம் இல்லையா, சிஸ்டர்ஸ் அப்புறம் எங்கள் கூட படித்த பிள்ளைகள் எல்லாருமே வந்து நாங்கள் இருந்து gift போடுவோம். கிறிஸ்மஸ் ஃப்ரெண்டு போட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து குறி எடுத்து அது யார் பேர் அவங்களுக்கு வருதோ அந்த பேரை வந்து நாங்கள் வந்து யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் சர்ப்ரைஸாக வச்சு அந்த பேர் நமக்கு யாருக்குள்ள பேர் வருதோ அவங்களுக்கு வேண்டி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். நிறைய பேர் இருப்பாங்க ஹாஸ்டலில் வந்து, நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க யார் என்ன ஏதுன்னே தெரியாது நமக்கு. அந்த பேரை வந்து யாராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு வேண்டி நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு கிறிஸ்மஸ் லீவெல்லாம் முடிஞ்சு நம்ம ரிட்டன் வந்து ஹாஸ்டல் போகும்போது அவங்களுக்கு நமக்கு பிடிச்சமான கிஃப்ட்டை வந்து நம்ம வந்து வாங்கி கொடுப்போம் அவங்களுக்கு. அதுதான் வந்து கிறிஸ்மஸ் ஃப்ரெண்டாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கும்போதெல்லாம் வந்து இது மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் படிக்கும்போது நாங்கள் எல்லாருமே நாங்கள் சர்ச்சு ஃபாதர்லேருந்து சிஸ்டர்ஸ்லேருந்து எல்லாம் ஒன்றா போட்டு நிறைய கிஃப்ட்டெல்லாம் அது மாதிரி கொடுத்துருக்கோம், வாங்கியிருக்கோம். அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து இந்த வருஷம் வந்து நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் வந்து கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட் வந்து போடவே இல்லை. அதனால் வந்து நான் யாருக்கும் கிஃப்ட்டும் வாங்கி கொடுக்கவும் முடியல கைஸ். அது எல்லா வருஷமும் மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு கிஃப்ட்டு தந்திருந்தா அதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.